சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவை மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் கைப்பற்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக பன்னீர்செல்வம் அவர்கள் பலா சின்னத்தில் போட்டியிட்டு அமோக வெற்றி அடைவார் என்று ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம் என்று புகழேந்தி அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன்படி 72% வாக்கு சதவீதங்கள் தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் முடிவடைந்திருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ராமநாதபுரம் தொகுதியில் இதற்கு முன்பாக எம்பியாக இருந்த திமுகவின் கூட்டணி கட்சி குறிப்பாக நவாஸ்கனி அவர்கள் வெற்றியடைந்து 5 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத காரணத்தினால் மக்கள் அனைவரும் நவாஸ்கனி அவர்களை புறக்கணிப்பதாக தெரிவித்தார்கள். அதே சமயத்தில் அதிமுகவில் துரோகிக்கு நாங்கள் ஒருபோதும் வாக்குகளை செலுத்த மாட்டோம் என்பதற்கேற்ப அதிமுகவின் வேட்பாளருக்கும் எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரங்களில் அனைத்திலும் பெரும் படையுடன் தான் பிரச்சாரமும் செய்ததை நாம் பார்த்திருப்போம். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் அதிகாரங்கள் அனைத்தும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்ப்பார் என்றும் வைத்திலிங்கம், புகழேந்தி, மனோஜ் பாண்டியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதுவரை நாங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் சட்ட ரீதியாக போராட்டத்தை கையில் எடுத்ததுதான். ஆனால் அனைத்திலும் எடப்பாடி பழனிசாமி வெற்றியடைவதற்கான பல சூழ்ச்சிகளையும் செய்தார். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர்கள் எப்பொழுதுமே சூழ்ச்சிகளால் ஒருபோதும் வெல்ல முடியாது. எங்களது கருத்துக்களையும் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தையும் மக்களிடம் தெரிவித்துவிட்டோம். ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைந்ததற்கு பிறகு அதிமுக எங்களது கைக்கு வரும் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.